நடிகர் மற்றும் இயக்குனரான சிவகுமாருக்கு வந்து மொத்தம் 3 பிள்ளைங்க. 2 பசங்க, 1 பொண்ணு. அதுல பையன் தான் வந்து சூர்யா 1975ல பொறக்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து வளரும்போதே ரொம்ப ஒரு நார்மலா தான் வளர்றாரு. அப்படி வளரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சொந்தமா சினிமா நடிக்கணும்னு விருப்பமே கிடையாது. அவர் வந்து சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு. அவருக்கு ஒரு வாலிப வயசுன்னு வந்தோனே அவர் என்ன பண்றாரு, ஒரு கார்மெண்ட்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல தான் போய் சேர்றாரு. சேரும்போது ஒரு மாசம் 8,000 சம்பளத்துல சேர்றாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நிறைவான வாழ்க்கையா போகுது. அவங்க அப்பாவுடைய ஒரு அதிகப்படியான ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால 1997ல நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து அவர் விருப்பமே இல்லாம வந்து முதல்ல நடிக்கிறாரு. நடிச்ச உடனே படம் ஃப்ளாப்பு, படம் ஃபெயிலியரு. நடிச்ச உடனே அவர் மேல நெறைய விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. இவனுக்கு என்ன முட்டை கண்ணா இருக்கு, இந்த பையன் நடிக்கவே தெரியல. இவனுக்கு நடிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மள ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா பாடி ஷேமிங், அதாவது நம்மள உடல்ல வச்சு நம்மள வந்து அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இவன் எப்படியாவது இத விட்டுட்டு போயிரணுன்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறாரு. எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு படமாச்சும் ஹிட் குடுக்கணும்டா. ஹிட் குடுத்துட்டு நம்ம இந்த படத்த ஃபீல்ட விட்டு வெளியில போணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படி நடிக்க எல்லா படமுமே ஃப்ளாப்பு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வியில தான் போய் முடியுது. அப்படி அப்பயும் மனசு தளர விடாம நடிச்சிட்டு இருக்கிறாரு. 2000வது ஆண்டு காலகட்டங்கள்ல நடிகர் ராஜ்கிரனோட சேர்ந்து நந்தா அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாரு. அந்த நந்தா அப்படிங்கக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில மிக மிக பெரிய ஒரு திருப்பு முனையா, ஒரு மைல்கல்லா அமையுது. அந்த நந்தா திரைப்படத்துக்கு அப்புறமேட்டு வந்தக்கூடிய மிகப்பெரிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படமும் ஹிட் ஆகுது. ஓகேங்களா? ஹிட் ஆக ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு சொல்லி ஒரு ரசிகர்கள் உருவாகுறாங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு எந்த பட்டமும் வேணாம். தனக்குன்னு சொல்லி எந்த ஒரு அடையாளமும் வேணாம். நான் எந்த ரசிகர் மன்றமும் வேணாம், எந்த நற்பணி மன்றமும் வேணாம்னு சொல்லிட்டு, விருப்பமே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. விருப்பப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து நீங்க படம் பார்க்குறீங்களா? ஓகே. நீங்க போய் உங்க பொழப்ப பாருங்க. நீங்க போய் பொழைக்கிற வழிய பாருங்க. நான் காசு வாங்கினேன், நடிச்சேன். நீங்க காசு குடுத்தீங்க, பார்த்தீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி விட்டுட்டுறாரு. தனக்குன்னு சொல்லி தான் பேர சொல்லி யாரும் எதையும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பண்றாரு? இவரு கெட்டவரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கெட்டவர்லாம் கிடையாது. அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பிள்ளைகளுக்கு வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னும் சத்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா இவர்ட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க நாளைக்கு பெரிய ஆளான வாட்டி ஒரு கலெக்டராவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாவோ வந்த வாட்டி அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து இவருடைய ஃபவுண்டேஷன்ல தான் படிச்சேன். இவருடைய உதவி பெறும் பள்ளியில தான் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இவருடைய விஷயங்கள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, நம்ம சதீஷ் சாய் பாபா எல்லாருக்குமே தெரியும். நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சாய் பல்லவியிலருந்து விஜய் தேவரகொண்டா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவுடைய அவருடைய பள்ளியில படிச்சவங்க தான் ஒரு காலகட்டங்கள்ல, இளமை பருவத்தில. இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, நான் வந்து சாய்பாபாவுடைய உதவி பெறும் பள்ளியில தான் படிச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன்ல படிக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து வெளியில தெரியாது. நாளைக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்க மிகப்பெரிய ஆள் ஆனவாட்டி அவர் செஞ்ச சாதனைகள் அப்படிங்கிறது வெளிய தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில இருக்கவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு கேள்விக்குறியான, ரொம்பவுமே ஒரு வருத்தத்துக்கு உண்டான நிலையில பெரும்பாலானோட வாழ்க்கை இருக்கு. ஓகேங்களா? ஆனா இவரு நடிகர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட கூட நடிச்ச நடிகையான ஜோதிகா அவங்கள காதல் திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க கல்யாணத்த வந்து கலைஞர் ஐயாலாம் கூட போனாரு. தாலி எடுத்து குடுத்தாரு. இன்னைக்கு அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா, நல்ல விதமா போயிட்டுருக்குது. நடிகர் சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியமா பார்த்துக்கிறாரு. சினிமா வாழ்க்கையும் ஆரோக்கியமா பார்த்துக்கிறாரு. தன்னுடைய சமூக பொது சேவையும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமா பார்த்துருக்காரு. எல்லாமே நடுநிலை தன்மையோட பார்த்துக்கிறாரு. ஓகேங்களா? அவரு எல்லாம் இப்ப நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு காலகட்டங்களுக்கு மேல மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு நந்தா படத்துல ஆரம்பிச்சு நெறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. சில்லுன்னு ஒரு காதல் படமாகட்டும், சிங்கம் படமா இருக்கட்டும், ஏழாம் பிரிவா இருக்கட்டும், காக்கா காக்காவா இருக்கட்டும். இப்படி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி ஒவ்வொரு படங்களும் ஹிட் குடுத்துட்டே இருக்கிற நடிகர் சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தன்னோட வாழ்க்கையில பொது சேவை செய்யறதுக்கோசரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இத வெளியில தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாரு. தன்னை வெளிப்படுத்திக்காம. சூர்யா சார் நீங்க ரொம்ப கிரேட்.